everyone, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மசாலா சுண்டல். இது சிம்பிளா டேஸ்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு 1 கப் ரெட் பீன்ஸை 8 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு 1 பல்லு, இஞ்சி 1/4 இன்ச் பீஸ். அடுத்ததா வதக்கிறதுக்கு பொடியை நறுக்கின வெங்காயம் 1/2 கப், கொத்தமல்லி 1/4 கப், எண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து 1/4 டீஸ்பூன், அரைத்து வைத்த விழுது, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப. ஊற வச்சிருக்க பீன்ஸோட 4 கப்பு தண்ணி சேர்த்தி மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் 3ஐயும் சேர்த்தி மிதமான சூட்டில் குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் வச்சுருங்க. நான் இன்றைக்கி என்னோடய இன்ஸ்டா பாட்டில் போட்டிருக்கேன். ப்ரெஷர் மோடில் 15 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு சுண்டலை மட்டும் தனியாக வடிகட்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாவுக்கு மிக்சியில் எடுத்து வச்சுருக்க தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி விடாமல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெயை சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம்பருப்பையும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை இருந்தால் இந்த இடத்துல சேர்த்திக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா நிறம் மாறுற அளவுக்கு அதை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்க்க போகிறோம். இந்த விழுதை மீடியம் ஃப்ளேமில் நல்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். அதனால் பொறுமையாக இந்த ஸ்டெப்பை பார்த்து செஞ்சுக்கோங்க. நல்ல பொன்னிறமாக ஆன உடனே எடுத்து வச்சுருக்க பீன்ஸையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவும் பீன்ஸும் நல்லா ஒன்றோட ஒன்று வதங்கிடணும். இது கூடவே இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்திக்கோங்க. ஒரு வாட்டி உப்பு சரி பார்த்துட்டு உப்பு தேவைனாலும் இந்த கட்டத்தில் நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கு அடுத்ததாக அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லியையும் தூவி நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இதே ரெசிப்பியை நீங்கள் சிவப்பு பீன்ஸ்லேயும் செய்யலாம் அல்லது கருப்பு பீன்ஸ்லேயும் செய்யலாம். நல்ல பீன்ஸ் மசிற அளவுக்கு வேக வச்சு செஞ்சிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக் ரெடி. மேலும் இது போல் வீடியோக்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.